ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷான் கம்பெனியோடைய 5.1 ஃப்ரீ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ போர்டில் அவுட்புட் எப்படி வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ போர்டில் எந்தெந்த கனெக்ஷன்லாம் எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்ற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ரீ போர்டில் இருக்க அவுட்புட்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கிட்ட இருக்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது டிவிடி இன்புட் கொடுக்கறதுக்கான செக்ஷன்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூஸ் பண்ணாமல் டிவியிலேருந்து வர இன்புட்டவே டைரெக்டாக இங்கே கொடுத்து அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கான செக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனி செக்ஷன்ஸ். ஸோ கெய்னர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சுன்றதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் காமிச்சோம் பார்த்தீங்களா, அப்படின்னா தான் இந்த இன்புட் எடுக்கும். அங்கே இருக்க அந்த சுவிட்சுன்ற இந்த ரெண்டு பின்னை நீங்கள் சால்வ் பண்ணால் மாத்திரம் மட்டும்தான் நீங்கள் இங்கே கொடுக்குற இன்புட் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸு, மஞ்சள் கலர் ப்ளஸ்ஸு, பச்சை கலர் மைனஸு. ஸோ அப்படியே உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். எப்படி இதுக்கு 12 வோல்ட்டு கொடுத்தடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு டயோடு போட்டு 7812 தான் வச்சுருக்காங்க. ஸோ 7812 இந்த ஐசி ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் தான் பர்ஃபார்மன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம 12 வோல்ட் இன்புட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் 24 வோல்ட் இன்புட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே 2 தான் இருக்கிறதுனால நம்ம 12 வோல்ட்டே கொடுத்துக்கலாம். அடுத்து இன்புட் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்குது. இங்கே இருக்கும் பாருங்கள், ஸ்டீரியோ இன்புட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலைகளாக தெரியும். இருங்க உங்களுக்கு நேராக வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஸ்டீரியோ இன்புட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வர அவுட்புட். ஸோ சப்பு, சென்ட்ரு, ரியரு, லெஃப்ட்டு, ரியரு, ரைட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. இருங்க ஒரு நிமிஷம், இந்த இருக்குது பாருங்கள். சப்பு, சென்ட்ரு, ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்புட். அங்கே இன்புட் கொடுத்து இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரௌண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா என்ன சொல்கிற அளவு இல்லை. நம்ம அந்த சரௌண்டு சொல்கிற அளவு இல்லை அப்படின்னா இது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்குது. நான் ப்ளே பண்ண பாட்டு ஒருவேளை அப்படியா என்னன்னு தெரியல. நான் ப்ளே பண்ண பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பாட்டு. ஸோ ஒரு சாமி பாட்டு தான் நான் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சரௌண்டு தான் வரும். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளியராக சரௌண்ட் இருந்துச்சான்னா இல்லை. ஸோ வாய்ஸும் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி. ஸோ இந்த எஸ்டிகே ஐசியில் ஒரே ஒரு ஐசியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐசி பார்த்திங்கன்னா 2030 ஐசி. அந்த ஒரு சேனலை மட்டும் நம்ம எடுத்து இந்த ஒரு ஸ்பீக்கருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சேனலுக்கான இன்புட் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வயர் தான் ஒரு சேனலுக்கான இன்புட். இந்த ஆரஞ்சு கலர் வயர் போது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வயர் தான் பார்த்திங்கன்னா இன்புட். அங்கிட்டு இருக்க பச்சை கலர் வயர் பார்த்திங்கன்னா அவுட்புட். அங்கிட்டு இருக்க மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அதுக்கு மேலே இருக்கிறதும் கிரவுண்டு. இங்கிட்டு இருக்க வெள்ளை கலரும் கிரவுண்டு. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா கிரவுண்டு. மஞ்சள் ஒயிட்டு, ஒன்னொரு ஒயிட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அந்த பச்சை அவுட்டு, ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இன்புட்டு. ஆரஞ்சு இன்புட்டு. இங்கே இருக்க அந்த வெள்ளை பார்த்திங்கன்னா கிரவுண்டு. கீழே பார்த்திங்கன்னா இருக்க வெள்ளை கிரவுண்டு. அதுக்கு கீழே இருக்க மஞ்சளும் கிரவுண்டு. ஸோ இந்த மூணுமே கிரவுண்டு. ஆரஞ்சு இன்புட்டு, க்ரீன் அவுட்புட்டு. அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அதுக்கு பவர் சப்ளையும் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 24/024 பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுத்தாச்சு கரெக்டாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்பீக்கர் நான் சும்மா ஒரு இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சவுண்டெலாம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 8 இன்ச் இருக்க ஸ்பீக்கராவது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட் வராது. சின்ன ஸ்பீக்கர் வச்சிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். நான் சவுண்டு கம்மியாக வச்சதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதே உங்களுக்கு போட்டு காமிட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி உங்களுக்கு டெமோ வீடியோ வருது பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருந்திருக்கும். சவுண்டு மட்டும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ பழைய பாட்டுனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.